Hello students, welcome back. 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படிங்கறத நம்ம ஒரு சீரிஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா CMI சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல என்னென்ன யூஜி கோர்சஸ் இருக்கு, அங்க படிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2022ல NEET அண்ட் JEE எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி NEET JEEல 2 months ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் பயாலஜி அண்ட் 50 days ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சிட்டி NEET JEE ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்க பேட்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேட்சஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு பிளஸ் ஐக்கான் காட்டும். இந்த பிளஸ் ஐக்கான நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்டர் த பேட்ச் கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பேட்ச் கோடா இதை என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வஸ்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ண உடனே நீங்க 50 days ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். இல்ல நான் பயாலஜில ஜாயின் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பயோ 30 அப்படின்னு சொல்லி பேட்ச் கோடை என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வஸ்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ண உடனே நீங்க 2 months ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் பயாலஜில ஜாயின் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி 2023ல NEET அண்ட் JEE எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம 1 year கோர்ஸ் ஒன்று பிளான் பண்ணிருக்கோம். இந்த 1 year கோர்ஸ்க்கான எல்லா டீடைல்ஸும் நம்ம டெலிகிராம் சேனல்ல மட்டும்தான் நம்ம தரப்போறோம். நீங்க இன்னும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. CMI அப்படிங்கிறது சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது ஏன் ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் அண்ட் டீச்சிங் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸை டீச் பண்றதுலயும் சரி அண்ட் ரிசர்ச் ரிலேட்டடான ஒர்க்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா CMI அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்டா இந்தியாலே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல என்னென்ன யூஜி கோர்சஸ் இருக்கு, அதாவது 12th முடிச்சுட்டு CMI என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன யூஜி கோர்சஸ் நம்ம படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 3 years BSc ஹானர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ். தென் செகண்ட் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 years BSc ஹானர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா BSc கோர்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன BSc ஹானர்ஸ்? ஸோ BSc ஹானர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க அட்வான்ஸ் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ இது இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ BSc ஜென்ரல் இன் மேத்தமெட்டிக்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா BSc ஹானர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் வந்து CMIல நீங்க படிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் என்னெல்லாம் படிச்சிருப்பேன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் பத்தி என்னெல்லாம் படிச்சிருப்பாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து BSc ஜென்ரல் இன் மேத்தமெட்டிக்ஸ்ல நான் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? நீங்க என்னெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ல மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாரும் என்ன படிப்பாங்களோ அதை நீங்களும் படிச்சிருப்பீங்க. அட் த சேம் டைம் அட்வான்ஸ் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ அதுவும் வந்து நீங்க அதிகமாக படிச்சிருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய ரிசர்ச் ஸ்கில்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரிசர்ச் ஸ்கில் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச் லெபார்டரிஸ் CMIல இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா BSc ஹானர்ஸ் அண்ட் BSc இன் ஜென்ரல். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க சின்ன டிஃபரன்ஸ். அண்ட் BSc ஜென்ரல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் BSc ஹானர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ரொம்ப லிமிட்டடான இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா BSc ஹானர்ஸ் கோர்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் BSc ஹானர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜஸா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ BSc ஹானர்ஸ் அண்ட் BSc ஜென்ரல் ஸோ லிட்டில் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த கோர்சஸ்ல நம்ம எது ரிலேட்டடா படிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 3 years BSc ஹானர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதுல என்னென்னலாம் படிக்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ல பேசிக் அட்வான்ஸ்ட் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ல மேத்தமெட்டிக்ஸ்ல என்னென்ன படிப்போமோ எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டபிலிட்டி தியரி. ஸோ 12th மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த பசங்களுக்கு இது இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த டாபிக்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான டீடைல்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ படிப்போம்?
3 years BSc Honors course மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் பத்தின அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 3 years BSc Honors course in மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் இன் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ல மேத்தமெட்டிக்ஸ்ல என்னெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், ஆப்டிக்ஸ் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு இந்த 3 years BSc Honors in மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல டீச் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் படிப்போம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். யூஜி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி கோர்சஸ் சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நான் இங்க கொடுத்துருக்கேன். உங்களோட சிஸ்டர்ஸ் இல்ல பிரதர்ஸ் யாராவது பிஜி கோர்சஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பிஜி கோர்சஸ் சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பிஜி கோர்சஸ்லாம் இங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நான் முன்னாடியே என்ன சொன்னேன், உங்களுக்கு யார் அதாவது பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் CMI சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு யார் டீச்சர்ஸா வருவான்னு பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்ல அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். இங்க மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸ்ல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து டீச் பண்ணக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதோட லிஸ்ட் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்ஸ்ல மேத்தமெட்டிக்கல் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸும் நம்மளுக்கு வந்து டீச் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம சிஎம்ஐல வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜஸா ஆர் பிளஸ் பாயிண்டா நம்ம இதை பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ஒய் நம்ம ஏன் இங்க படிக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் நம்மளுக்கு நிறைய ரிசர்ச் ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த பிஎஸ்சி ஹானர்ஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வெல் ரெப்யூட்டட் லெபார்டரிஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த லெபார்டரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம்ஐல இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெல் எக்யூப்ட் கம்ப்யூட்டர்ஸ் லெபார்டரி வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது கூட வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ஸும் கொடுப்பாங்க. இப்போ நீங்க பிசிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா பிசிக்ஸ் லெபார்டரிஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் நம்ம ஏன் வந்து சிஎம்ஐல படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன்ஸா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ 2022ல 12th கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 12th பாஸ் பண்ணவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஎம்ஐக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை எழுதலாம். ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தாச்சு. இந்த இன்ஸ்டியூட்ஸ்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் நம்மளுக்கு ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 lakh per செமஸ்டர். ஒரு செமஸ்டருக்கு 1 lakh டியூஷன் ஃபீஸே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டோட்டலா அந்த இன்ஸ்டியூட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 35 ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 35 ஸ்காலர்ஷிப்ஸ்ல சில ஸ்காலர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வேவர் ஆஃப் த டியூஷன் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழியா கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. சில ஸ்காலர்ஷிப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி 5,000 அலோவன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 5,000 அலோவன்ஸ் ஃபார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செமஸ்டரும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு செமஸ்டரும் செக் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபெலோஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபீஸ் பத்தின சின்ன சின்ன கவலைகளும் நம்மளுக்கு தீர்ந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 35 ஸ்காலர்ஷிப்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்ஸாவது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபீஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பத்தின இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா 21st March இருந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் நம்ம எதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 30 April 2022 11:59 நைட் 11:59 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ இதுக்கான அட்மிட் கார்டு நம்ம எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா 10th Mayல இருந்து நம்ம இதுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட டேட் பாத்தீங்க அப்படின்னா 22 May. ஸோ 22 May அன்னைக்கு சண்டே அப்போ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான ரிசல்ட்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு அப்ராக்சிமேட்லி 1 monthல இதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடீஸை நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா
1st ஆகஸ்ட்ல நம்ம இதுக்கான ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பத்தி நம்ம பார்த்தாச்சு. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேவா? நீங்க பிஎஸ்சி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees இருக்கும். எம்எஸ்சி கோர்ஸ்க்கு யாராவது அப்ளை பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 1000 rupees தான் இருக்கும். எக்ஸஸ் அதாவது 2 பிஜி கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1200 rupees இருக்கும் ஃபார் பிஜி கோர்சஸ். ஓகேங்களா? ஸோ யூஜி கோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 1000 rupees தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டெஸ்ட் சென்டர்ஸ் நம்ம எங்கெல்லாம் போய் டெஸ்ட் எழுத முடியும் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இன்சைட் தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. ஸோ இது 4 சென்டர்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்பரிங் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டர்ஸ்ல ஏதாவது ஒரு சென்டர்ஸை சூஸ் பண்ணி நம்ம அங்க போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ் பத்தி பேசல இல்லையா? சோ சிலபஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்னோட பிரவுசர் ஓபன் பண்ணி CMI அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு இருக்கும். சோ அதுக்கு மேல cmi.ac.in இருக்கும். ஓகேங்களா? சோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். சோ இந்த வெப்சைட்ல CMI பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ஓகேங்களா? சோ இதோட சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் ஃபார் 2022-2023 அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ அது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் இங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ஃபார் 2022-2023 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க போய் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான லிங்க் வந்து ஓபன் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் நான் இப்ப சொன்ன எல்லா டீடைல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ்ல தான் இருக்கு. சோ இதோட சைட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிலபஸ் அண்ட் பாஸ்ட் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிலபஸ் அண்ட் பாஸ்ட் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓபன் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா CMI என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது 2010ல இருந்து 2021 வரைக்கும் CMI என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கான சொல்யூஷன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்திலேயே கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட். சோ இதுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அதாவது கிளாஸ் 12th லெவல் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அட் தி சேம் டைம் மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபியூ டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி அண்ட் கால்குலஸ். ஓகேங்களா? சோ இத பத்தின எக்ஸாக்ட் இன்னும் டீடைல்ஸா உங்களுக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னா மோர் டீடைல் அண்ட் ரீடிங் மெட்டீரியல் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இதுக்கான எக்ஸாக்ட் சிலபஸ் நான் PDF கொடுத்திருக்கேன். சோ அதை வேணா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். சோ சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ் பத்தி நம்ம பேசிக்கா என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோஸ்ல பார்த்தோம். CUET சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான அப்ளிகேஷன் டேட்ஸ் ஓபன் ஆன உடனே அதுல என்னென்ன டீடைல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோஸ்ல பார்க்க போறோம். That's it. All the best. Thank you.